Applications of Ellingham diagram. Ellingham வரைபடத்தின் பயன்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா Ellingham வரைபடத்திற்கு வேற எந்த பயன்பாடு இருக்க முடியும்? ஒடுக்கும் காரணியை தேர்வு செய்யலாம். We have to select the correct reducing agent and we have to maintain the appropriate temperature range. ஒரு சரியான வெப்பநிலையை தெரிவு செய்வதற்கும் சரியான ஒரு ஒடுக்கும் காரணியை தெரிவு செய்வதற்கும் வேற வழியே இல்லை. நம்ம கண்டிப்பா Ellingham வரைபடத்தை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். இந்த Ellingham வரைபடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா extraction of metal from metal oxide to be considered as the competition between the reducing element and the metal combines with oxygen. அதாவது ஒரு உலோக ஆக்சைடுவிலிருந்து உலோகத்தை அந்த பிரித்தெடுக்கக்கூடிய வினையானது அந்த வினையை நம்ம எப்படி கருதலாம் அப்படின்னா ஒரு மெட்டல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய அந்த மெட்டலுக்கும் ஒடுக்கும் காரணி அந்த தனிமத்திற்கும் இடையேயான போட்டியாக எது ஒன்று ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் ஆக்சைடு 2MO நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஏதேனும் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டோட நம்ம இதை வினைப்படுத்தலாம். இது ஒரு போட்டி வினை. எதுக்கும் எதற்கும் இடையான போட்டி வினை. எந்த உலோகத்தை அதன் உலோக ஆக்சைடுவிலிருந்து நீங்க பிரித்தெடுக்க போறீங்களோ அந்த உலோகத்திற்கும் அந்த ஒடுக்கும் காரணிக்கும் இடையேயான போட்டி. என்ன போட்டி? எது ஒன்று ஆக்சிஜனுடன் வினை புரிந்து அதிக நிலைப்புத்தன்மையோட இருக்க போகுது. இந்த போட்டியில யாரு வின் பண்றாங்களோ அவங்க. சரியா? இப்போ இதுல இந்த ஆக்சிஜன் prefers to remains with the metal. இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த உலோக ஆக்சைடோடு தான் நான் இருப்பேன், இதோட தான் அதிக நிலைப்புத்தன்மை இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த உலோக ஆக்சைடிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்க முடியாது. ஆக்சிஜன் prefer to combine with the reducing agent. இந்த reducing agent ஓட நான் கம்பைன் பண்றேன். அப்ப இந்த ஆக்சிஜனும் இந்த reducing agentம் கம்பைன் ஆகும் பொழுது இந்த ஆக்சைடு அதிகமான நிலைப்புத்தன்மை உடையதாக இருந்தால் we can easily extract the metal from metal oxide. அப்ப எளிதாக இது ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது இங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெட்டல் உலோகம் உலோகமாக ஒடுக்கப்படுகிறது. இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனுடன் இணைந்து 2 கார்பன் மோனாக்சைடு ஆக இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஒன்று ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது. இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் இந்த மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக உலோகமாக ஒடுக்கம் அடைகிறது. நிலைப்புத்தன்மை இதோட அதிகமாக இருந்தா உலோக ஆக்சைடு அப்படியே உலோக ஆக்சைடாகத்தான் இருக்க முடியும். அல்லது ரிடியூசிங் ஏஜென்ட்டோடு வினைபுரிந்து இது நிலைப்புத்தன்மை உடையதாக இருந்தால் உலோகத்தை நம்ம எளிதாக என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்ப இததான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்க இங்கிருந்து தெரிவு செய்ய போறோம். இந்த ரெண்டுக்கும் போயிடலாம். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க சில்வர் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து சில்வர் ஆக்சைடை உருவாக்கும் வினை. அடுத்தது மெர்க்குரி ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து மெர்க்குரி ஆக்சைடை உருவாக்கும் வினை. இந்த இரண்டு வினைகளுமே there is a formation of mercury oxide and then silver oxide, both the formation of oxides. இதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க 600 அல்லது 700. we can take a mercury and a silver oxide. இது ரெண்டுமே எந்த வெப்பநிலை நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னா this can be stable at the moderate temperature like 600 and 700 Kelvin. ஓகேவா? சோ இந்த 600 700 கெல்வினுக்கு அதிகமாக வெப்பப்படுத்தும் பொழுது 0வை அடைந்து நேர்குறிக்கு மாறும்பொழுது இது ஸ்டேபிளா இருக்காது, நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்காது, சிதைவடைய ஆரம்பிக்கும் நம்ம சொல்லி. அப்போ 600 அல்லது 700 இந்த மாதிரியான வெப்பநிலையில தான் இந்த சில்வர் ஆக்சைடு மெர்க்குரி ஆக்சைடும் நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கிறது. அதற்கு மேல் நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க the delta G value becomes a positive value. It undergo decomposition without the help of any reducing agent. எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டோட எந்த ஹெல்ப்புமே இல்லாம இது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னாக்க சிதைவுற ஆரம்பிக்கும். மெர்க்குரியாகவும் ஆக்சிஜனாகவும் இது சிதைவுற ஆரம்பிக்கும். அப்ப இதிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்க you have to extract the metal from its oxide. எளிதாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க மெர்க்குரியை அதனுடைய ஆக்சைடுகளிலிருந்து பிரித்தெடுக்கலாம். இதுக்கு நீங்க எந்த விதமான ஒடுக்கும் காரணியையும் பயன்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் இது 600 இலிருந்து 700 கெல்வின் வெப்பநிலைக்குள்ளதான் இது நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும். வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது டெல்டா G value becomes positive. சரியா? அப்ப டெல்டா ஜியினுடைய மதிப்பு நேர்குறியை அடைகிறது. அப்ப நேர்குறியை அடையும் பொழுது நிலைப்புத்தன்மை இழந்து இது undergo decomposition. இவ்வாறாக நம்ம மெர்க்குரி ஆக்சைடுல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்க மெர்க்குரியை பிரித்தெடுக்கலாம். இரண்டாவது அப்ளிகேஷன், the Ellingham diagram is used to predict the thermodynamic feasibility of the reduction of oxides of metal
by another metal. அதாவது எலிங்கம் வரைபடத்தை பயன்படுத்தி தான் ஒரு உலோக ஆக்சைடை மற்றொரு உலோகத்தால ஒடுக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, செய்ய முடியுமா? ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்க வேண்டும், இன்னொரு உலோகத்தை பயன்படுத்தி அதை உலோகமாக ஒடுக்க வேண்டும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம எலிங்கம் வரைபடத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். எலிங்கம் வரைபடத்தில் ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கலாம். எப்போ ஒடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரைகோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய வரைகோட்டில் இருக்கக்கூடிய உலோகத்தால் தான் இந்த உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்க முடியும். அப்சர்வேஷன், தேர்ட் அப்சர்வேஷன்ல நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, what is the delta G value with increasing of temperature? If the delta G value carries a large negative, டெல்டா ஜி மதிப்பு அதிகமான எதிர்குறியை பெறும்பொழுது அந்த உலோக ஆக்சைடுகள் நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப குறைவான நேர்குறியை பெற பெற அது நிலைப்புத்தன்மை அற்றதாக மாறி சிதைவடைகிறது. இப்போ for example we can take the stability of the two metal oxides. One is a chromium oxide. We can take a chromium oxide and then the another one is aluminum oxide. The chromium oxide lie above the formation of aluminum oxide னு சொல்லலாம். அப்படி இல்லனா aluminum oxide lies below the formation of chromium oxide. அதாவது இந்த இரண்டு வரைகோடுகளையும் எடுத்துக்கொண்டால், ஒன்று குரோமியம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து குரோமியம் ஆக்சைடு உருவாகக்கூடிய இந்த வினையை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அலுமினியம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடு உருவாகக்கூடிய இந்த வினையில் எடுத்துக்கலாம். இந்த குரோமியம் ஆக்சைடினுடைய வரைபடத்திற்கு கீழே அலுமினியம் ஆக்சைடு இருக்கிறது. So the formation of aluminum oxide lies below the formation of chromium oxide. So the aluminum can reduce the chromic oxide into chromium. Chromium oxide can be undergo reduction with the aluminum. அப்படி இல்லனா aluminum oxide undergo reduction with the chromium. எதோட எது ரிடக்ட் பண்ண முடியும்? ஸோ குரோமியம் ஆக்சைடை அலுமினியத்தால் ஒடுக்க முடியுமா அல்லது அலுமினியம் ஆக்சைடை குரோமியத்தால் ஒடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இதுதான் நடக்கும். குரோமியம் ஆக்சைடு undergo reduction with the aluminum because the metal can reduce the oxides of metal which is located above it in the diagram. அதாவது எலிங்கம் வரைபடத்தில் ஒரு உலோக ஆக்சைடுவை உலோகமாக ஒடுக்கக்கூடிய வினையில எந்த வரைகோடு கீழே காணப்படுகிறதோ அதுதான் என்ன செய்கிறது என்றால் ஒடுக்கும் காரணியாக பயன்படுகிறது. அப்ப இந்த குரோமியம் ஆக்சைடையும் அலுமினியம் ஆக்சைடு உருவாகக்கூடிய இரண்டு வரைகோடுகளை எடுத்துக்கொண்டால் இந்த குரோமியம் ஆக்சைடு உருவாகக்கூடிய வரைகோட்டுக்கு கீழே தான் அலுமினியம் ஆக்சைடு உருவாகக்கூடிய இந்த வரைகோடு காணப்படுகிறது. அப்ப கீழே இருக்கும் பொழுது இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக அளவு எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்கிறது. So this one is more stable compared with that one. ஓகேவா? அப்ப அலுமினியம் ஆக்சைடு உருவாகக்கூடியதையும் குரோமியம் ஆக்சைடு உருவாகக்கூடிய வினையும் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது அலுமினியம் ஆக்சைடு உருவாகக்கூடிய வினை தான் அதிக அளவு நிலைப்புத்தன்மை உடையதாக காணப்படுகிறது. ஏனென்றால் இதுதான் அதிக அளவு எதிர்குறி மதிப்பை பெறுகிறது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்னா குரோமிக் ஆக்சைடு தான் குரோமியமாக அலுமினியத்தால் ஒடுக்கம் அடைகின்றது. இதே அலுமினியத்துக்கு கீழே இங்க யார் இருக்காங்கன்னா மெக்னீசியம் reacts with oxygen, there is a formation of magnesium oxide. அதே மாதிரி calcium reacts with oxygen, calcium oxide. அப்ப இந்த இரண்டு வினைகளுக்கு இந்த அலுமினியத்தை ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியுமானா it cannot be used as a reducing agent for these two, magnesium oxide and calcium oxide. இவங்க ரெண்டு பேருக்கும் இதை ஒடுக்கும் காரணியாக செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் எந்த வரைகோடு கீழே இருக்கிறதோ அந்த வரைகோடு தான் அதற்கு மேல் இருக்கக்கூடிய வரைகோட்டில் இருக்கக்கூடிய உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குவதற்கான ஒடுக்கும் காரணியாக நம்மளால தெரிவு செய்ய முடியும். ஓகே, இந்த எலிங்கம் டயக்ராம்ல third application, the carbon oxidized with oxygen, there is a formation of carbon monoxide. அதே மாதிரி carbon oxidized, there is a formation of carbon dioxide. Carbon monoxide undergo oxidation, there is a formation of carbon dioxide. இந்த மூணுமே நம்ம thermodynamic principle of metallurgy இந்த மூணு ஈக்குவேஷனுமே பார்த்திருக்கோம், which is a very good reducing agent for the reaction. இப்போ இவங்க மூணு பேருமே வந்து காமன் reducing agent. ரெண்டுல வந்து கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடு ஆகும், கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கான probability இருக்கு. இன்னொன்று வந்து கார்பன் மோனாக்சைடு used as a reducing agent. Moreover, the carbon line, the negative slope carbon line
cuts all the line. இது வந்து என்ன பண்ணுது அப்படினு கேட்டிங்கன்னா எல்லா லைனையும் கட் பண்ணி கீழ கிடைக்கும் பொழுது so this can capable of reducing all the metal oxides into எல்லா metal oxides ஐயும் மெட்டலா இதால என்ன பண்ண முடியும்னா reduce பண்ண முடியும். ஆனா highest temperature can be maintained. ரொம்ப highest temperature maintain பண்ணணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் highest temperature நாவே கண்டிப்பா அதுல என்ன இன்வால்வ் ஆகும்னா high cost involve ஆகும். அடுத்தது practical problem in attaining high temperature. Moreover, all the metal oxides cross over by the carbon line. எல்லா metal oxides ஐயும் இந்த carbon line cross over பண்ணுது. அப்ப all the metal oxides can be undergo reduction with the carbon to give carbon monoxide. எல்லா metal oxides ஐயும் மெட்டலா இந்த கார்பனால என்ன செய்ய முடியும்னா reduce பண்ண முடியும். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா highest temperature should be maintained. highest temperature maintain பண்ணனும். சரியா? அப்ப what about this one? Carbon reacts with the oxygen. There is a formation of carbon dioxide. So here is a solid gaseous state, here also gaseous state. If 1 mole of oxygen consuming here, 1 mole of oxygen இங்கே வினைபடு பொருளாக வினையில் ஈடுபடுகிறது and 1 mole of carbon dioxide is obtained as a product. அப்போ what is a delta Ng value அப்படினா delta Ng valueங்கிறது இங்க 1 mole of carbon dioxide is obtained as a product. So 1 mole reactant side 1 mole, அப்போ 1 minus 1 is equal to 0. அப்போ delta Ng 0 இருந்துச்சுனாக்க delta G is an equilibrium. சரியா? So அது வந்து ஈக்லிபிரியத்துல இருக்கு. அப்போ இந்த கார்பன் வித் ஆக்சிஜன் to give carbon dioxideங்கிறது நம்ம இதை எடுத்துக்க முடியாது. அப்ப இதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா இதை எடுத்துக்கலாம். சரியா? third application என்ன? the extraction of iron from iron oxide அல்லது the iron oxide undergo reduction with a reducing agent. Which one is a correct reducing agent for the extraction of iron from iron oxide? அப்ப இந்த thermodynamic ஃபேவரா இருக்குமா இருக்காதா? thermodynamic feasibility இருக்குமா? அதுக்கு வந்து வெப்ப இயக்கவியல்ல சாத்தியக்கூறு உண்டா இல்லையா அப்படினு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் அனலைஸ் பண்ணலாம். இத தனியா அந்த கிராஃபை நீங்க எடுத்து இப்படி போட்டு பாத்துக்கோங்க. straight line obtained from the formation of iron oxide and carbon monoxide intersects at the temperature of 1000 Kelvin. அப்ப 1000 கெல்வின்ல பாத்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு வரைகோடுகளும் என்ன செய்யுதுன்னு கேட்டாக்க வெட்டுது. the straight line for the formation of iron oxide and then the straight line for the formation of carbon monoxide intersects at 1000 Kelvin. Okay, below this 1000 Kelvin iron lies below the carbon. ஓகேவா? இப்போ இந்த டெம்பரேச்சருக்கு கீழ வரும்போது இந்த அயனோட லைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கார்பனோட லைனுக்கு கீழ தான் இருக்கு. அப்ப FeOS more stable than carbon monoxide here. And line lies below the carbon line. கார்பன் லைனுக்கு கீழ இந்த கார்பன் லைனுக்கு கீழ அயன் லைன் இருக்கு. அப்ப the iron oxide is more stable than carbon monoxide. Above 1000 Kelvin 1000 Kelvin வெப்பநிலைக்கு மேல போகும்போது now the carbon line lies below the iron line. அப்ப இந்த இரும்பு ஆக்சைடு இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழ கார்பன் மோனாக்சைடு லைன் வரும்போது இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா there is a thermodynamic feasibility to undergo reduction. இந்த ரிடக்ஷன் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏன்னா நம்ம எப்பயுமே சொல்லிருப்போம் என்னன்னா கீழே இருந்தால் வரைகோடு கீழே இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை அதிகம்னு சொல்லிருக்கோம். அப்ப 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு கீழே அயன் ஆக்சைடு is more stable. So above 1000 Kelvin we can use the carbon as the reducing agent for getting iron from iron oxide. சரியா? அப்ப some of the free energy calculation has been made for this. இப்போ இதுக்கான free energy calculation the thermodynamic feasibility நம்ம சொல்லலாம். The following free energy calculations also confirm that the reaction is thermodynamically favored. அதாவது என்ன அப்படி கேட்டிங்கன்னா கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கான இந்த கணக்கீடுகளை வச்சும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு மேல் இரும்பு ஆக்சைடை இரும்பாக கார்பனால் ஒடுக்க முடியும். இதற்கான கட்டில ஆற்றல் மாற்ற கணக்கீடுகளை கொண்டு இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா சாத்தியக்கூறுகள் உண்டு. வெப்ப இயக்கவியல்ல கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் உண்டுங்கிறத எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கால்குலேஷன் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் கால்குலேஷன் வச்சு நம்ம சொல்லலாம். Formation of metal oxide. Iron
undergo oxidation with oxygen. இதனுடைய கட்டிலா ஆற்றல் மதிப்பு பாத்தீங்கன்னா -380 கிலோஜூல் பெர் மோல். அதே மாதிரி கார்பன் ஆக்சிஜனுடன் இணைந்து கார்பன் மோனாக்சைடை உருவாக்கக்கூடிய வினைக்கான கட்டிலா ஆற்றல் மாற்றம் -480 கிலோஜூல் பெர் மோல். இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம அப்படியே எடுத்துக்கவே முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் வேணும். என்ன அப்படின்னா இதை நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும், சரியா? ஸோ த அயான் can be extracted from the iron oxide. அப்ப the reaction என்ன பண்ணணும்? reverse பண்ணணும். ஓகேவா? Now the iron oxide is taken, it undergo decomposition to give iron and oxygen. அப்ப கண்டிப்பா இந்த வினையில மைனஸ் இருக்கிறது என்னவாயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளஸ் கிலோஜூல் பெர் மோலா போயிடும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன செய்ய போறோம்னா கப்பிள் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கப்ளிங் ஆஃப் த ரியாக்ஷன், திஸ் ரியாக்ஷன் அண்ட் தட் ரியாக்ஷன். அப்போ ஹியர் 2FeO ஓட நம்ம என்ன செய்யலாம்னா வெறும் கார்பனை மட்டும் நம்ம எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி the carbon undergo oxidation and then the iron oxide undergo reduction. சரியா? அப்ப இது ரிடக்ட் ஆகணும் அப்படின்னா இது கொடுக்குற ஆக்சிஜனை இது எடுத்துக்கணும். It will take the oxygen from the metal oxide. That's why the carbon undergo oxidation to give carbon monoxide. Here the iron can be extracted from its metal oxide as iron. இப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா இதோட மதிப்பு -480 கிலோஜூல், இதோட மதிப்பு +350. அப்ப இது ரெண்டும் கப்பல் பண்ணும்போது இதையும் இதோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா -130 கிலோஜூல் பெர் மோல் கிடைக்கும். ஆனா 2 moles are taken. ஓகேவா? 2 moles of iron oxide, 2 moles of carbon, 2 moles of iron and 2 moles of carbon monoxide. For the reduction of 1 mole of iron oxide, how much delta G value is obtained? We can take a 1 mole. அப்ப எல்லாமே 2 moles இருக்கிறதுனால -130 கிலோஜூல் பெர் மோல் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். இப்போ 1 mole வரும்பொழுது அதனுடைய ஃப்ரீ எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னாக்கா -65 கிலோஜூல் பெர் மோல். அப்ப டெல்டா G மைனஸ்னு இருக்கும்போது இட்ஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கண்டிப்பாக இருக்கிறது. சரியா? ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், அதாவது எலிங்கம் வரைபடத்தினுடைய வரம்பு. The Ellingham diagram is constructed based on the thermodynamic considerations. இது வந்து வெப்ப இயக்கவியல் கொள்கைகளை தான் வச்சு இதை வந்து நம்ம எலிங்கம் வரைபடத்தை உருவாக்கியிருக்கோம். சரியா? So it explains only the feasibility of the reaction. இது எதை கொடுக்குதுன்னா ஒரு வினை வந்து நிகழுமா நிகழாதா, அது வந்து ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா, இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லுமே தவிர it does not tell anything about the rate of the reaction. இது எதை சொல்லாது, ஒரு வேதிவினையின் இந்த வினையினுடைய வேகத்தை பற்றியெல்லாம் எதுவுமே இதால் சொல்ல முடியாது. அதே போல் the Ellingham diagram வந்து do not explain about the other reactions might be taking. இதில் வந்து சில வினைகளும் நடக்கலாம் இதோடு. ஓகேவா? துணை வினைகளும் இதோட நடக்கலாம். அந்த வினைகளை பற்றியெல்லாம் இதால் என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது. The Ellingham diagram only used to predict the feasibility and then the spontaneity of the reaction. வினை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள், தன்னிச்சையாக அந்த வினை நிகழுமா நிகழாதா, இதை சொல்றதுதான் எலிங்கம் வரைபடத்தினுடைய பயன்பாடு. அப்ப அந்த டெல்டா ஜிங்கிற இன்டர்பிரேஷனை வந்து எதை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இது வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கு, ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லா நிபந்தனைகளுக்குமே பொருந்தாது. ஓகேவா? இதுதான் இதனுடைய வரம்புகள், லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம்னு ஏதாவது ஒரு 2 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னாக்க நீங்கள் இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் எலிங்கம் டயக்ராம், அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், அடுத்தது லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இதோட எலிங்கம் டயக்ராம் முடிஞ்சிருச்சு.